தேட வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தை மூலமாய் ஒவ்வொரு ஜனங்களும் நீர் பேசுவீராக, அடியானை மறுத்து நீ வெளிப்படுவீராக. இந்த வார்த்தை ஆண்டவரே, ஆண்டவரே ஒவ்வொரு செவிகளுக்கு இருதயத்துக்கும் ஆண்டவரே இந்த காலவில் நீர் என்ன பேச சித்தமாக பேசும்படியா செபிக்கும். அடியானை மறைத்து நீ வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். இந்த கால வேளை உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரே ஒரு அறிவிப்பு மாத்திரம். வருகிற ஆகஸ்ட் 15 நம்மளுக்கு ஒரு ஊழியத்தை குறித்து ஒரு கூட்டம் இருக்கும். ஆகவே நீங்கள் எல்லாரும் அதில் கலந்து கொள்ளணும்னு ஆசைப்படுகிறேன். ஆகஸ்ட் 15 அது ஒரு 10 மணிக்கு 9:30 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 1க்கெல்லாம் நம்ம முடிச்சிடலாம். அதனால் ஏன்னு பார்க்கும்போது அது யூத் மீட்டிங் சொல்லியிருந்தேன். எல்லாருமே நம்ம கலந்து கூட நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்க்கும்போது இப்போ 2 இடங்களுக்கு நீங்கள் ஊழியம் போயிட்டீங்க. இப்போ இந்த ஊழியத்தில் சில காரியத்தை இன்னும் நம்ம கற்றுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஊழியத்தில் போகும்போது எப்படி சுவிசேஷம் சொல்லலாம், ஒருவேளை ஒரு இடத்துல பேய்கள் இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு எப்படி ஜெபிக்கலாம், நம்ம எப்படி ஊழியத்துக்கு ஆயத்தம் ஆகலாம், இப்படிப்பட்ட ஆலோசனையோட ப்ராக்டிக்கலான சில ஜெபங்கள் இருக்கும். சில பேர் அபிஷேகம் பெறலாம், அபிஷேகத்துக்காக இப்படி ப்ராக்டிக்கல் ப்ளஸ் டீச்சிங்கோடு அந்த நாளில் இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாரும் அதில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுகிறேன். அந்த நாளில் எல்லாருமே வெளியே சுற்றுவாங்க. அது நீங்களும் போயிடாதீங்க. நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுது. அதனால் நீங்கள் எல்லாரும் அதில் வர முடியும். எத்தனை பேர் வருவீங்க? வாங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க, நான் பார்த்துட்டேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் போவோம். ஏசாயா 1:18 எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா 1:18. யாராவது சத்தமா மைக்கில் வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 1:18. உங்கள் பாவங்கள் வெண்மையாகும், ரத்தாம்பர சிவப்பானாலும் போதுங்க. பாருங்க, இந்த நாளில் உங்களோட பேச போகிற ஒரு காரியம், நம்முடைய பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பை போல் இருக்கிறதா. அல்லேலூயா. எப்படி இருக்கிறதா சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன என்று பார்க்கும்போது நல்லா புரிந்து கொள்ளுங்க. காஞ்சிபுரத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா, காஞ்சிபுரம் எதுக்கு ஃபேமஸ்ஸு? அதுக்கு முன்பாக அந்த புடவையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி நம்ம சாயம் போடுவாங்க, எல்லா துணிகளுமே ஆல்மோஸ்ட் ஒயிட் கலரில் தான் இருக்கும். நீங்கள் சில தான் பாருங்கள், கொஞ்சம் விலை கம்மியாக இருக்க துணிங்க நீங்கள் எடுத்தீங்கன்னா துவைச்ச உடனே என்ன ஆகும், அந்த துணியை வாங்கும் போதே நம்ம ஜாக்கிரதையாகிடுவோம். எந்த வெள்ளை ட்ரெஸ்ஸோடு நம்ம என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. எங்கள் வீட்டில் அதிகமாக இது நடக்கும். நல்ல ஒரு பிராண்டட் வெள்ளை சட்டை எடுத்து பார்த்தா திடீர்னு பார்த்தா டிசைனாக இருக்கும். போன வாரம் கூட ஊழியத்துக்கு போகும்போது கல்வா நகரில் போகும்போது பார்த்தா நான் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்டில் பார்க்குறேன், பின்னாடி ஃபுல்லாக ப்ளூ கலரில் இருக்குது. அப்போ தான் எனக்கு நல்ல வேலை யாருமே பார்க்கல. அப்போ என்ன ஆகுதுன்னா பாருங்கள், இதுதான் ரத்தாம்பர சிவப்புனா புரிந்து கொள்ளுங்க. நம்ம மேல் இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் கரைப்படுதான் இந்த ரத்தாம்பரம். இந்த சிவப்பானது என்பது 2 காரியத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. வேதத்தை எடுத்தவர் வாசிங்க. எரேமியா 4:30 எடுத்தவர் வாசிக்கலாம். எரேமியா 4:30 வாசிங்க வேகமா. மைக்கில் யாருன்னா ஒருத்தர் இருந்தால் எல்லா வசனத்தையும் மைக்கில் வாசிங்க. யாராவது வாசிங்க. பாழாய் போன நீ என்ன செய்வாய்? இரத்தாம்பரம் உடுத்தாலும் பொன்பரணங்களால் உன்னை சிங்காரித்தாலும் உன் கண்களில் மையிட்டு கொண்டாலும் வீணாய் உன்னை அழகுபடுத்துவாய். சோராநாயர் உன்னை அசட்டை பண்ணி உன் பிராணனை வாங்க தேடுவார்கள். இங்க பாருங்க, ஒரு ராஜரீகக்குரிய ஒரு துணி தான் ரத்தாம்பர துணி. அது எப்படி இருக்குன்னா, நீங்க அதனால தான் பாருங்களேன், ஒரு விஐபி நடக்க வைப்பதுக்கு எதில் நடக்க வைப்பாங்கன்னா இந்த ரெட் கார்பெட்னு சொல்லுவாங்க. இந்த குறிப்பாக இந்த சினிமாவில் இல்லை பெரிய பெரிய காரியத்தை சாதித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களை வெல்கம் பண்ணும் போது இந்த ரெட் கார்பெட்டை போட்டுருவாங்க. ஏன்னா அது ஒரு மரியாதை, அது ஒரு அவங்களை கனப்படுத்து. அதே போல தான் அந்த நாட்கள் ரோமில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய முக்கால்வாசி அந்த ராஜாக்கள் உடுத்துகிற துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரத்தாம்பர இந்த துணி இருக்கும். இது எதுக்கு அடையாளம்னா ஒரு ராஜ மேன்மைக்குரிய ஒரு அடையாளம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? ஏசாயா 1:18 சொல்லுகிறது, உன் பாவமானது ரத்தாம்பர நிறை போல் இருக்கிறது. என்ன?
உலக பிரகாரமான ஒரு துணியானது அந்த நிறமானது ஒரு ஒரு மேன்மைக்குரியதா இருக்குது. ஆனா நம்ம பாவங்கள் ஆண்டவர் எப்படி சொல்லுகிறாரு? ரத்தாம்பர சிவப்புன்னு சொல்லுகிறார். உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். இன்னொரு வேதத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இதே இந்த சிவப்பான ஒரு அங்கியை அங்க உடுத்து வைக்கிறதை நாம் பார்க்கலாம். வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 27:28. அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கை அவர் போதுங்க. பாருங்க, ஆண்டவருக்கும் அந்த சிவப்பான அங்கியை போடுகிறாங்க. ஏன் என்று பார்க்கும்போது யூதர்கள் எப்பவுமே பாருங்களேன், அந்த ரத்தத்தை தோய்த்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதை சாம்பல் இருக்க தண்ணீரை தெளிப்பாங்க. அது எதுக்கு அடையாளம்னா நம்மளை சுத்திகரிப்பது. ஆனால் நம்ம பாவம் எப்படி ஆகுதுன்னா ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் தான் நம்ம வாழ்க்கையில் பாவம் வருகிறது. நம்ம எல்லாருமே பரிசுத்தமாக தான் இருக்கிறோம். எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. இந்த 8வது மாதம் வந்திருக்கிறோம், திருவிருந்து எடுக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் எது காரியத்தின் நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையில் கரைப்படுது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். நீங்கள் புரிந்து கொள்ள எப்படின்னா, ஆண்டவர் உங்களை வெள்ளையாக ஒரு ட்ரெஸ்ஸை போல உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் ஒரு அசுத்தத்துக்குள்ளே போகும்போது தான் அந்த அசுத்தமான கரை உங்கள் மேலே படுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் சின்ன கரை படும்போது என்ன பண்ணுறோம், சில கரைங்களை வெள்ளை துணியில் பட்ட உடனே இப்படி பண்ணிவிடுவோம், அது போகணும்னு. இதே கரை பிடிக்கிற ஒரு கரை பட்டுதுன்னா சீக்கிரத்தில் போக, ஒரு இங்கி பட்டுதுன்னா போகாது. அதே போல் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் ரத்தத்தில் என் ரத்தம் சிந்தப்பட்டதுனால நீ நீதிமானா இருக்கிற, நீ பரிசுத்தமாக இருக்கிற. ஆனா உன் ரத்தத்துல பாவம் கரை பட்டதுனால அது ரத்தாம்பர, அது சிவப்பாய் மாறிட்டு. அதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் ரத்தத்துல கரை பட்டுடுச்சு, உன் வாழ்க்கையில கரைப்பட்டுருச்சு. ஆனால் தான் பாவத்துக்கு ரத்தாம்பர சிவப்புன்னு ஆண்டவர் சொல்லுங்க. இன்னைக்கு பாருங்க, ஆண்டு பாடு நாங்கள் பார்த்தீங்கன்னா, என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையில் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பாவத்தை குறித்து அதிகமாக உணரணும். நான் ஏன் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமானா இருக்கணும், என் வாழ்க்கையில ஏன் இந்த கரை நீங்கப்படாதபடி இருக்கிறது, என்னை பரிசுத்தமாக்க என்று ஒரு ஜெபம் உங்களுக்குள்ள இருக்கணும். வாசிக்கலாம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படியாக சொல்லுகிறது. வாசிக்கலாம். என் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கிறது. வாசிங்க. நீ உன்னை உவர் மண்ணினாலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று. போதுங்க. பாருங்க, வேத வசனம் நான் சொல்ற வசனத்துல நல்லா நோட் பண்ணிட்டு வீட்டுல போய் நல்லா போய் அதை தியானிங்க. ஆண்டு சொல்லுங்க, நீ என்னதான் கழுவினாலும் உன்னுடைய கரை எனக்கு முன்பாக இருக்கிறது. தேவனுக்கு முன்பாக ஒரு மனிதன் நான் நீதிமான் என்று சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் நம்முடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நான் என்ன செய்கிறேன், நான் என்ன யோசிக்கிறேன். இங்க பாருங்க, ஒரு தேவ மனிதன் எப்படியா சொன்னாரு, சில நேரங்களில் பைபிள் படிக்கும் போதே தவறான எண்ணங்கள் சில பேருக்கு வருதான். நான் பிறரை குறித்து நான் பார்க்கும் போதே தவறான எண்ணங்கள் வருது. ஒரு மேட்டிமை, ஒரு பெருமை, இதெல்லாம் எங்க வருது? சிந்தனையில் வருது, ஒரு பாவம். அப்ப என்ன ஆகுதுன்னா, என் வாழ்க்கை கரைப்படுது. அதே கரைப்பட்டவன் நான் தேவனுக்கு முன்பாக வந்து மாயமாலமா கர்த்தாவே தேவர்கள் பாரு, ஆண்டு பாப்பாரு, உன்னுடைய வஸ்திரம் கரைப்பட்டிருக்கும் போது எனக்கு முன்பாக வந்து பரிசுத்தத்தோடு நீ ஆராதிக்கும் போது நான் எப்படி பார்ப்பேன்? அது ரத்தாம்பர சிவப்பை போல நல்லா இருக்கிறது, அது வெண்மையா மாறணும். ஆனால் தான் வெண்மையாகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, தேவனுக்கு முன்பாக நான் எப்படி தம்மா இருக்கணும். தாவீது இப்படியாக சொல்லுகிறாரு பாருங்க. சங்கீதம் 51ஆம் அதிகாரம் அதில் இருக்கின்ற 7ஆம் வசனத்தை வாசிங்க, 3ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்போது எனக்கு முன்பாக நிற்கிறது. இங்க பாருங்க, இதுதான் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஒரு ஜெபமாக இருக்கணும். இந்த மாதத்தின் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில உங்க வாழ்க்கையில் எப்படி தான் இருக்கணும்? இங்க பாருங்க, திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்பாக, அப்பத்தில் நம்ம பங்கு கொள்வதற்கு முன்பாக, ஆண்டவரே என்னுடைய அக்கிரமங்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. யாருக்குமே அவங்களுடைய பாவங்களை சுட்டி காட்டினா, தவறுகளை சுட்டி காட்டினா பிடிக்காது. ஒத்துக்கிறீங்களா? அது நம்மளுக்குமே அந்த உண்மை தெரியும். சின்ன ஒரு காரியம் நம்ம இப்படி யாரோ ஒருத்தரை நம்ம கிண்டல் பண்ணிடுவோம், ஏதோ ஒன்று பேசிடுவோம், அது நம்மளுக்கு தவறுன்னு தெரியும். ஆனால் யாருன்னா ஒருத்தவங்க நம்மளுக்கு வந்து ஏங்க இப்படி பண்ணது தப்புன்னு சொன்னால் போதும், நமக்கு அதை ஏற்றுக்கொள்கிற இறுதியம் நமக்கு இருக்காது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனுக்கு முன்பாக அப்படி, தாவீது அப்படி அல்ல. ஒரு நாள் தேவன் விரும்பாத காரியத்தை தாவீது செய்தது நிமித்தம் அவன் உணர்கிறான், எனக்குள்ள ரட்சணிய சந்தோஷம் இல்லை. அவன் ஜெபிக்க போகிறான், தேவ பிரசன்னத்தை உணர முடியல.
தேவனை நோக்கி வேதத்தை படிக்கலாம் சொல்லிட்டு போகும்போது தேவன் அவனோட பேச மாட்டேங்கிறார். நிறைய பேர் பாருங்க, இன்னைக்கு துணிகரமா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல ஆலயத்துக்கு வந்துட்டு வேதத்தை வாசிக்கிறோம், பாட்டு பாடுறோம், ஆனா உணர மாட்டேங்கிறோம். நான் விடுதலையாக தான் நான் துதிக்கிறேனா, ஜெயத்தோட தான் நான் இருக்கிறேனா, பரிசுத்தத்தோட தான் ஆராதிக்கிறேனா? அந்த இருதயம் உங்களுக்குள்ள வேணும். என்ன தெரியுமா வேணும்? ஆராதிக்கும் போது தேவன் என் ஆராதனை ஏற்றுக்கொள்வார் என்ற நிச்சயம் நமக்குள்ள இருக்கணும். அதுக்கு நடுவில் வந்துட்டு ஐயோ நானும் எல்லாரும் பாடுறாங்க, நானும் பாடுறேன், நானும் வேதத்தை வீட்டில் வாசிக்கிறேன், நானும் ஜெபிக்கிறேன்னா அப்போ என்ன ஆகுதுன்னா, நல்லா பாருங்களேன், ஒரு தட்டில் சாப்பாடு சாடும் போது ஒரு அசுத்தத்தையும் வச்சுட்டு என்ன சொல்கிறேன், ஸ்மெல் அடிக்குது, பரவாயில்ல, அது அசுத்தம் தான் எனக்கு தெரியும், ஆனாலும் இந்த சாப்பாடை நான் சாம்பார் போட்டு சாப்பிடுவீங்களா? அப்படி சாப்பிட முடியாதுல்ல. தாவீது அப்படி அல்ல, அவனே போறான், யாரும் சொல்லல தாவீது நீ செஞ்ச தவறுதான் அப்படின்னு சொல்லல. அவனே சொல்றான், ஆண்டவரே உமக்கு முன்பாக என் அக்கிரமங்கள் எனக்கு தெரிகிறது, இதுதான் என் கரை எனக்கு தெரியணும், என் வஸ்திரம் என்னப்பட்ட வஸ்திரமா இருக்கிறது, எனக்கு தேவனுக்கு முன்பாக நான் எப்படி நிற்கிறேன். இன்னைக்கு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நீதிமானாக்கப்படணும்னா அது நீங்க தான் உணரணும் தேவனுக்கு முன்பாக. அதனால தான் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான். அவன் 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என்னை பாவமற்ற என்னை சுத்திகரியும். அல்லேலூயா. எப்படி கழுவ சுத்திகரினா, அந்த 7ஆம் வசனத்தை பாருங்க, என்னை ஈசோப்பினால் கழுவி என்னை சுத்திகரியும். அல்லேலூயா. சத்தமா சத்தமா அல்லேலூயா. எப்படி நான் ஈசோப்பினால கழுவப்படுவேனா பாருங்க. ஈசோப்புனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன் இதை. கரெக்ட் சத்தமா சொல்லுங்க. என்னது? புல்லா? அப்படி இல்லை. ஈசோப்புனா நானுமே பைபிள் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி எப்படி நினச்சேன், ஈசோப்புனா ஏதோ சோப்புன்னு நினச்சேன், நான் ஏதோ பேஸ்ட் நினச்சேன். ஆனால் ஈசோப்புன்றது அது கிடையாது. நல்லா கேளுங்களேன். அந்த நாளில் இந்த ஒரு பலியை இட்டு என்ன பண்ணுவாங்க, ரத்தத்தை எடுத்து யார் பாவம் செய்தார்களோ அவங்க குற்ற நிவாரண பலி செலுத்துறாங்களோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ஆசாரியன் நல்லா பாருங்களேன், ஒரு செடி மாதிரி இருக்கும். ஒரு வேப்பலை எப்படி, ஒரு இந்துக்கள் எப்படி அந்த ஏதோ ஒரு காரியம் செய்யும் போது ஒரு இலையை யூஸ் பண்றாங்க பார்த்தீங்களா, அதே போல அந்த ஆசாரி என்ன பண்ணுவார்னா, ஈசோப்புன்னு ஒரு செடி இருக்கு, அந்த செடி எடுத்து என்ன பண்ணுவார்னா அந்த ரத்தத்தை டிப் பண்ணி அந்த எல்லார் மேலேயும் தெளிப்பார். இது சுத்திகரிக்கப்படுகிற ரத்தம், நீங்க சுத்தமா நீங்க. அவன் ஒரு வேளை உபச்சாரம் செஞ்சிருப்பான், அந்த ரத்தத்தை ஈசோப்பினால் எடுத்து தெளிக்கும் போது சுத்தமாயிடும். இங்க பாருங்க, தாவீது தான் சொல்றாரு, ஆண்டவரே என் அக்கிரமம் எனக்கு முன்பாக இருக்கிறது, என்னை ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். அல்லேலூயா அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து ரத்தம் மாத்திரம் தான் என்னை சுத்திகரிக்கணும். நீங்க பாருங்களேன், எனக்கு விடுதலையா நீங்க இருக்கிறீங்களோ ஒரு அப்பதான் ரட்சணை சந்தோஷம் உங்களுக்குள்ள வரும். என்ன கேட்டாங்க பத்தின, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இப்படி வரும். எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? இப்படி வரும். ஏன் தெரியுமா? உனக்குள்ள ஒரு சந்தோஷம் எப்ப தெரியுமா வரும், நான் தேவனுக்கு முன்பாக வருவதற்கு எந்த தடை இல்லை என்பதை நீங்க எனக்கு உணர்றீங்க. எப்படி தெரியுமா வரும்? உங்க பாட்டு வித்தியாசமா இருக்கும், உங்க ஆராதனையே வித்தியாசமா இருக்கும், உங்க முகத்திலே தேவ பிரசன்ன மகிழ்ச்சி இருக்கும். இல்லை எப்படி தெரியுமா இருக்கும், அப்படியே வாடி போன முகத்தோடு தேவனை அப்படியே ஆராதிப்பது, வசனத்தை கேட்கும் போது ஐயோ எப்போ முடிப்பாங்களோ அப்படி இருக்கும். இல்லைன்னா சர்ச்சைக்கு ஏன் போனோன்னு இருக்கும். அதனால தான் கேட்குறாங்க ரட்சண்ய சந்தோஷம். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம், ரட்சண்ய சந்தோஷம். இது என்ன ரட்சண்ய சந்தோஷம் தெரியுமா? நீங்க ரட்சிக்கப்பட்ட போது எல்லாருமே, எத்தனை பேர் வேற ஒரு மதத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கையை உயர்த்துங்க பார்க்கலாம், கையை உயர்த்துங்க பார்க்கலாம். வேறு ஒரு மதத்திலிருந்து நான் தேவனை அறிந்து கொண்டேன், கையை கீழே. தேங்க்யூ. இங்க பாருங்க, இவங்களுக்கு மாத்திரம்தான் உங்களுக்கும் அந்த ரட்சிப்பின் அனுபவம் இருக்கும். முதல் முறை ஆண்டவர் தான் ரட்சகர் என்று அறிந்த பிறகு அவர் அந்த ஏற்றுக்கொண்ட நிமிடம் ஒரு சந்தோஷம் வரும். ஏய், இவரை நான் அறிந்து கொண்டனே, அந்த சந்தோஷம் இருக்குல்ல, இன்னைக்கு அந்த சந்தோஷம் தான் உனக்குள்ள இல்லை. தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே அந்த ரட்சண்ய சந்தோஷத்தை மறுபடியும் தார். ஏன் தெரியுமா சொல்லுகிறார்? நான் கருவல் ஆடுகளுக்கு பின்பாக இருந்த பொழுது கத்தர் என்னை தேடி வந்தா, இந்த ராஜரீக அபிஷேகத்தை தந்து கத்தர் என்னை உயர்த்தினபடினால இப்ப சொல்லுகிறான், அந்த அபிஷேகத்தை நான் இழந்துட்டேன், என் பாவம் எனக்கு முன்பாக இருக்கிறது, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னா என்னை கழுவி என்னை சுத்திகரியும், ரட்சண்ய சந்தோஷத்தை மறுபடியும் எனக்கு தாங்க. உன்னால ஜெபிக்க முடியலையா? தேவ பிரசன்னத்தை உணர முடியலையா? நல்ல துதிக்க முடியல? ஒரே ஒரு ரீசன் என்ன தெரியுமா? நீ இழந்து போன ரட்சண்ய அனுபவத்தை மறுபடியும் நீ கொண்டு வரணும்.
உனக்குள்ள அந்த ஜாய்னஸ் வரணும், சந்தோஷம் வரணும். எங்க அப்பா வீட்டில் எப்பொழுது சந்தோஷம் எப்போ வரும் தெரியுமா? பாடனா வராது. உன்னுடைய வாழ்க்கை நீ ரட்சிக்கப்பட்ட போது ஒரு ஒரு ஜப வாழ்க்கை இருக்கும். இங்க பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு யாரும் நமக்கு சொல்ல மாட்டாங்க. நம்மளே அறியாமலே கதவு பூட்டுவோம், பைபிள் எடுப்போம், துதிப்போம், ஆராதிப்போம். யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆலயத்தில் வந்து முழங்கால் படிடுவோம். கத்தருக்குள் மரித்து போன வாரம் கூட 1ஆம் ஆண்டு ஸ்தோத்திர கூட்டத்தை வைத்தோம் நம்ம ஈஸ்வரி பெரியமாவுக்கு. அவங்க பாருங்க எப்படிப்பட்டவன் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆலயத்துக்கு வந்த பிறகு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு எப்பொழுதுமே ஆலயத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவங்க உடம்பு எவ்வளவு பலவீனமா ஒல்லியா இருப்பாங்க. ஆனா அதே இடத்துல அந்த பின்னாடி முழங்கால் படிட்டு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அந்த உடனே முழங்கால் படிட்டு, ஏன் தெரியுமா? அதான் அந்த ரட்சண்ய சந்தோஷம். அதுதான் அந்த ரட்சணை சந்தோஷம் அவங்களுக்குள்ள கிரிய செய்து. இது வரைக்கும் நான் வேற ஒரு காரியத்தில் இருந்தேன், இப்ப சொந்த ரட்சகரை நான் ஏற்றுக்கொண்டபடினால், அவர் ரத்தம் என்னை மீட்டபடினால எத்தனை பாடுகள் உபத்திரம் எது வந்தாலும் இந்த சந்தோஷம் மேலானது எனக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எதுக்கு நம்ம சோர்ந்து போறோம்? வேலை இல்லை, பணம் இல்லை, பலவீனம். அப்படி அல்ல. உனக்குள்ள கர்த்தருடைய ரட்சணை சந்தோஷம் இருந்தா நீ துள்ளி குதிப்ப. உன்னை நீ அறியாமலே சத்தமா பாடுவ, கரங்களை உயர்த்துவ, நீயே வேதத்தை எடுப்ப, நீரே வாசிப்ப, ஜெபிப்ப. இன்னைக்கு ஜெபம் ஏன் இல்லை தெரியுமா? வேத வாசிப்பு ஏன் இல்லை தெரியுமா? அந்த ரட்சணை சந்தோஷம் உனக்குள்ள இல்லை. யாரோ சொல்றதுனால வேதத்தை எடுக்கிறோம், யாரோ சொல்றதுனால சர்ச்சுக்கு வரோம், யாரோ சொல்றதுனால ஊழியத்துக்கு அதை ஏதோ முயற்சி பண்றோம். இன்னைக்கு என்ன தெரியுமா? முயற்சியில தான் இருக்கிறோம். என்னது சொல்லுங்க பார்க்கலாம். முயற்சி என்ன தெரியுமா? அவங்க சொல்றாங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்கிறேன். கிறிஸ்தவம் அப்படி கிடையாது. குண்டா இருக்கிறாங்க, என்ன பாருங்க, குண்டா இருக்கிறாங்க, எக்ஸசைஸ் பண்ணா ஒல்லியாவுன்னு சொல்றாங்க. எல்லாம் சொல்றாங்க, நீ குண்டா இருக்கிற ஒல்லியாவுன்றாங்க. அப்படி சொல்லும் போது பாருங்க, அவங்க சொன்ன உடனே இங்க பாருங்க சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க. 2 நாள் வாக்கிங் போயிட்டு வெயிட் மிஷின்ல நின்றுட்டு என்னன்னு பாக்குறது, 5 கிலோ கம்மியாகும். சுத்துறவனே 5 கிலோ கம்மியாயிடும், 1 கிராம் கூட கம்மியாகாது. அல்லேலூயா. அது போலதான் இன்னைக்கு என்ன பண்றது? அந்த ரட்சணை சந்தோஷம் இல்லாம, சிஸ்டர் ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்ண பாஸ்டர். ஆராதிச்சீங்களா? எவ்வளவு நேரம்? டைம் பாக்குறது, ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி. எங்க டைம் பார்த்து என்ன பண்றது? 5 நிமிஷம் ஆகல. ஏன்னா உனக்கு வந்து யாரோ சொன்ன கட்டாயத்து நிமித்தம் ஜெபிக்கிறோம், தேவனை தேடுறோம், ஆலயத்து வர ஊழியத்தை வரும். ஆனா நீங்க கத்தருக்குள்ள அந்த ரட்சணை சந்தோஷம் எப்படி தெரியுமா? கத்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் என்னை நடத்தி செல்வார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. இதுதான் உனக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு என்னங்க இந்த 8வது மாதம் உனக்குள்ள இனி இல்லாம இருக்குன்னா அந்த சந்தோஷமான வாழ்க்கை. அது எப்ப தெரியுமா வரும்? கரைப்படாதவனாக தேவனுக்கு முன்பாக நிற்கும் போதுதான் வரும். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். சகரியா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சகரியா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாரும் எருசலேமின் குடிகளும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாகும். சகரியா 12:10 மறுபடியும் வாசிக்கலாம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் நான் ஊற்றுவேன். அல்லேலூயா. நம்ம பாவம் கழுவப்படணும்னா ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் மேல என் ஆவியை நான் ஊற்றுவேன். அல்லேலூயா. அந்த ஆவியானோட ஸ்பிரிட் நமக்குள்ள வரணும். இங்க பாருங்க, முதல்ல நம்ம மேல ஜலம் தெளிக்கப்படணும். ஈசோப்பின்ற அந்த எப்படி பழைய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தெளிக்கப்படணும். 2வது பாருங்க, கர்த்தருடைய ஆவியான நம்ம மேல வரணும். அல்லேலூயா. எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றீங்க? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். தைரியமா அபிஷேகம் பெற்றவங்க பாருங்க. அபிஷேகம் பெற்றவங்களுக்கும் பெறாதவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. எப்படி தெரியுமா வித்தியாசம் இருக்கு? அவங்க வந்து மாம்சத்தில் துதிப்பாங்க, கர்த்தாவே தேவர்கள். அபிஷேகம் பெற்ற விடுதமா இருக்கும், உள்ளம் சொல்லும், இருதயம் சொல்லும், உனக்குள்ள இருக்கிற ஆவியான ஸ்பிரிட்ல சொல்லுவாரு, நீ மகிழ்ந்து பாடு, துதித்து பாடு, உன்னால கம்பீரித்து பாடு. அவ துதிக்க 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 உன்னால ஒரு இடத்துல இருக்கவே முடியாது. உன் இருதயம் சொல்லும். குடும்ப ஆலயத்தை முடிச்சுட்டு போவீங்க, வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும், ஒரு பலவீனம் வரும், ஒரு குடும்ப பிரச்சனை வரும், தேவை வரும். பிசா சொல்லுவான், நீ இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டல, இந்த மாதம் அவ்வளவுதான் அப்படி சொல்லும் போது உன் உள்ளான ஆவியான சொல்லுவாரு, நீ ஏன் சோர்ந்து போகிற? சத்துரு உன்னை குற்றப்படுத்துவான், நீ 2 நாள் ஜெபிக்கல. உனக்குள்ள ஆவியான சொல்லுவா, குறைகளை மாற்ற நான் உன்னோட இருக்கிறேன். அதனால தான் நம்ம மேல ஆவியானவன் இருக்கணும்.
அந்த ஆவியானவர் எதுக்கு தெரியுமா? நம்மளை எதில் கரைப்படாதபடி நம்மை காத்துக் கொள்வார். அந்த ஜலம் நம்ம மேல ஊற்றப்பட வேண்டும். வாசிக்கலாம், எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யாராவது மைக்கில் வாசிக்கிறீங்களா? வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 36:25. அப்போது நான் உங்கள் மேல் போதுங்க பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறாரு உங்க மேல சுத்தமான ஒரு ஜலத்தை தெளிப்பேன். எப்படி இந்த ஜலம் தெரியுமா? இங்க பாருங்க, முதல்ல வாசித்தோம், ஈசோப்பினால் கழுவுனா ரத்தத்துல, இங்க பாருங்க, அந்த ரத்தத்துல தொட்டு அதை தெளிப்பாங்க. ரெண்டாவது ஒரு முறை இருக்குது. எப்படி தெரியுமா? ஒரு பலி என்ன பண்ணுவாங்கன்னா எரிய வச்சிடுவாங்க. எரிய வச்ச பிறகு அந்த பலி என்ன ஆகும்னா சாம்பல் ஆகிடும். இந்த சாம்பல் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதனால தான் பாருங்க, சில மதத்தினர் மரித்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த கல்லறையில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த சாம்பலை எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஆஸ்தி அதை என்ன பண்ணுவாங்க, கடல்லையோ எங்கேயோ போயிட்டு என்ன பண்ணுவாங்க, கரைச்சி என்ன பண்ணுவாங்க, அதை ஊத்துருவாங்க, இல்லைன்னா தெளிப்பாங்க. அது எதுக்கு தெரியுமா? இது பழைய ஏற்பாட்டு நாட்கள் சொல்லப்பட்ட ஒரு சம்பவம். எடுத்தல் வாசிங்க, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வேகமா. எபிரேயர் 9:13. அது எப்படி எனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட, இங்க பாருங்க, தீட்டுப்பட்டவர்களுடைய தெளிக்கப்பட்ட வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க, கடாரியின் சாம்பலும், இங்க பாருங்க, கடாரியின் சாம்பலையும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், இங்க பாருங்க, எது பரிசுத்தப்படுத்தும்னா கிடாரியின் ரத்தமும் அதோடைய சாம்பல். இந்த ரெண்டு காரியம் தான் பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தும். எப்படி பரிசுத்தப்படுத்தும் தெரியுமா? முதல்ல நான் சொன்னேன், ஈசோப்பினால் கழுவி சுத்திகரிப்பாங்க. ரெண்டாவது, ஒரு பலியை, அதாவது எது வேணா இருக்கட்டும், ஏன்னா இங்க பாருங்க, அதை எரிச்சிட்டு அதை சாம்பல் எடுப்பாங்க, அதை தண்ணீரில் ஊற்றி கலக்கி அதை தெளிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மனிதன் யாரா இருந்தாலும் அது பரிசுத்தமாயிடுவாங்க. இதுதான் பரிசுத்தம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ பரிசுத்தமாகும்படியாக ஒரு ஜலத்தை நான் ஊற்றுகிறேன். இன்னைக்கு என்ன ஜலம்? பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த ஜலம். நம்ம மேல அக்கினியா ஊற்றி இருக்கிறார், அபிஷேகத்தினால் உன்னை நிரப்பி இருக்கிறார், வல்லமையினால் நிரப்பி இருக்கிறார். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒரு ஜலத்தினால ரத்தத்தினால உன்னை சுத்திகரிக்க பழைய ஏற்பாட்டில் முடியும்னா, அதே எபிரேயர் 9:14 வாசிங்க, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள ஊழிய செய்வதற்கு உங்க மனசாட்சியை செத்த கிரியைகளுக்கு சுத்திகரிப்பது எவ்வளவு. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. இங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல கிடாரியின் ரத்தமும் சாம்பலும் வெளியரங்கமான ஒரு மனுஷனை சுத்திகரிக்கும். மனுஷன் முன்னாடி இங்க பாருங்க. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர் நீதிமானது ரொம்ப ஈஸி. இப்ப ஆலயத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப சோவன் பர்சன் யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, ஒரு விபச்சாரம் செய்த ஒரு வைத்துக் கொள்ளுங்க, என்ன பாருங்க, விபச்சாரம் செய்தார்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப ஆலயத்தில் வராரு. பழைய ஏற்பாட்டின் முடி நான் ஒன்று செய்யணும், நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ரத்தத்தையும் எடுத்து சாம்பல் எடுத்து என்ன பண்றேன்னா தெளிக்கிறேன். அப்போ அவர் என்ன பண்ணிடுறாரு தெரியுமா? எல்லாருக்கும் ஊர் அறிய முன்ன என்ன ஆயிடுறாரு, அவர் நீதிமான் ஆயிடுறாரு. அவர் விபச்சாரம் செஞ்சாரு தான், என்ன பாருங்க, ஆனா என்ன ஆயிடுறாரு அவரு, சொல்லுங்க பார்க்கலாம், நீதிமான ஆயிடுறாரு. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, உனக்காக பலியான இயேசு கிறிஸ்து ரத்தம் செத்த கிரியையே சுத்திகரிக்குது. அப்படின்னு தெரியுமா? உள்ளான மனுஷனையும் உன்னை நீதிமானாக்குறது. உனக்குள்ள இருக்கும், ஐயோ அந்த நாட்கள் நான் இந்த பாவம், ரகசிய பாவம் செய்துட்டேனே, தேவனுக்கு ஒரு அருவருப்பா நான் செஞ்சுட்டேனே, யார் எடுத்து சொல்லவும் முடியல, நான் எதுவும் பண்ண முடியல. ஆண்டவர் என்ன பண்றாரு, நீ தேவனுக்கு முன்பாக உன்னை நிற்கும் போது ஆண்டவர் உன்னை சுத்திகரிக்கிறார், உன்னை நீதிமானாய் மாற்றுகிறார். நீ வெளியே யாருக்கு சொல்ல தேவையில்ல, ஆண்டவரே நான் அந்த சகோதரிக்கு விரோதமா, இந்த பிரதருக்கு விரோதமா, உமக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சு தான் பாருங்க, அந்த கெட்ட குமாரன் வரும்போது தகப்பனுக்கு விரோதமா, உமக்கு விரோதமா, தகப்பனுக்கு விரோதமா நான் பாவம் செய்தபடினா இனி நான் ஐ டோன்ட் வாண்ட் டு பி a son, இனி நான் ஒரு குமாரனா இருப்ப தகுதி அல்ல. ஆனா அவர் என்ன பண்றாரு, அவனை அணைத்து முத்தமிட்டு சொல்றார், இனி நீ எல்லாவற்றுக்கும் நீ சுதந்திரவாளியா இருக்க. ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு சொல்லணும், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். அல்லேலூயா.
அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. இன்னொரு எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிங்க பார்க்கலாம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும். போதும். இன்னொரு எபிரேயர் 2, 1, 2, 3 வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 2, 1, 2, 3 வாசிங்க பார்க்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இங்க போதுங்க பாருங்க. ஏன் நான் சுத்திகரிக்கப்படனா பிறப்பிலே மனுஷன் சொல்லுகிறது. இந்த ரோமர் வேதத்துல வீட்டுல போயிட்டு வேணா வாசிங்க. ரோமர் 5:12 பார்த்தீங்கன்னா, நாம் எல்லாம் பிறப்பிலேயே நாம் பாவிகளா தான் பிறந்தோம். ஒரு மனிதன் மூலமா உலகத்துக்கு பாவம் வந்துச்சு. எத்தனை பேர் இந்த சம்பவம் புரியுது? எப்படி ஆதாம் மூலமா உலகத்துக்கு என்ன வருது? சத்தமா சொல்லுங்க. தூங்குறவங்க அல்லேலூயா. அப்பா கத்தன் ஒருத்தர் கை தட்டி வர சந்தோஷம். அல்லேலூயா. இங்க பாருங்க கத்தர் ஆசீர்வதிப்பாராக. இங்க பாருங்க, இந்த 5 வருஷம் ஒரு மனிதன் மூலமா உலகத்துக்கு என்ன வந்தது? ஒரு மனிதன் மூலமாக மீட்பம் வந்தது இயேசு கிறிஸ்து. எப்படி தெரியுமா? இங்கு அவன் கீழ்ப்படியாமை நிமித்தமா உலகத்துக்கு பாவம் வந்துச்சு. இது நிமித்தம் நீங்க நானும் யாரு? இயேசு கிறிஸ்துவை அறியறதுக்கு முன்னாடி நீங்களான பாவிதான். நமக்குள்ள என்னதமா இருக்கும்? அந்த ஓல்டு நேச்சர் தான் இருக்கும். ஆடம்குள்ள இருந்தது பார்த்தீங்களா, இந்த டிஸ்ஒபீடியன்ட் நேச்சர், பார்வையில் செயல் எல்லாமே அடிமைத்தனம் எல்லாமே இருக்கும். எனக்கு இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை நம்ம தெளிக்கப்பட்டதோ நம்ம நியூ கிரியேஷனா மாறிட்டோம். நான் புதிய மனுஷனா மாறிட்டேன். அப்ப அவனுக்குள்ள இருந்த அந்த பாவத்தின் அடிமைத்தனம் எனக்குள்ள இல்லை, எனக்குள்ள இல்லை. நான் புதிய மனிதன் ஆயிட்டேன். இப்ப என்ன கேள்வினா, என்ன ஆதாமிலிருந்து ஆண்ட விடுவித்து இந்த நியூ கிரியேஷனா புதிய மனிதனை கொண்டு வந்தாரு. ஆனா மறுபடியும் நான் என்ன பண்றேன்? இந்த செத்த கிரியிலேயே இப்ப நான் கை வைக்கிறேன். செத்த கிரியிலே கை வைத்து நம்ம பண்றேன், என்னை தீட்டு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் ஆதாம்ல இருந்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கி உன்னை வெண்மையாக்கி வைக்கிறேன். நீ என்ன பண்ற? அந்த செத்த கிரியின் மூலமாக ஒவ்வொரு நாள் ரத்தாம்பரை போல சிவப்பாய் கொண்டிருக்கிற. இங்க ஒரு நாள் இங்க கொஞ்சம் ரெட்டு, இங்க கொஞ்சம் ரெட்டு, முழுமையா பார்த்தா ஒரு நாள் என்னமா இது சிகப்பா மாறி. நம்ம நினைக்கிறோம், ஓ எல்லாம் மாறவே இல்லையே, நான் அப்படிதானே இருக்கிறேன். ஆலயத்துக்கு வர்ற கர்த்தர் என்னோட பேசுறான், ஜெபிக்கிற கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யற, ஸ்தோத்திரம். கரைப்பட்ட துணியை போட்டாலுமே நீ மனுஷன் தான், வெள்ளை ட்ரெஸ் போட்டாலும் மனுஷன் தான். ஆனா பார்க்கிற பார்வையில மாறிடும் தெரியுமா? உன்னை ஒரு கால ஆண்டவர் வெண்மையாக வைத்தார், ஆனா மறுபடியும் என் வஸ்திரம் கரைப்படுது. ஆனாதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு நம்ம வாழ்க்கையில பாருங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம், நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநீதியை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இட்ஸ் a confession. எப்படி தெரியுமா? நம்ம அந்த நாளில் பழைய ஏற்பாட்டு நாட்டில் சொன்ன கிடாரி ரத்தம் இல்லை சாம்பல் அப்படி கிடையாது. நான் அறிக்கை செய்யணும். தேவனுக்கு முன்பாக வரும்போது ஆலயத்தில் வந்துட்டு திருவிந்து எடுக்கிறது முன்பாக அறிக்கைப்படணும். தேவனே, இந்த பாவத்தை நான் செய்துட்டப்பா, என்னால் இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியல, என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? மன்னின்னு கேட்கணும். நம்ம அறிக்கை பண்ணணும். அதனால தான் சொல்லுங்க, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுகிறவனோ. அந்த இறக்கம், அந்த கிரேஸ், கிருபை எப்போ வரும் தெரியுமா? நீங்க அறிக்கை பண்ணணும் ஆண்டு சமூகத்துக்கு முன்பாக. ஏன் ஆண்டு நம் வாயினால் அறிக்கை பண்ண வைக்கிறாருன்னா, செய்த தவற நீ யார் என்பதை நீ அறியணும். இது என் தேவனுக்கு உகந்தது அல்ல, என் தேவன் பிரியப்பட மாட்டாரு. நான் இந்த பாவத்தோடு இந்த கரைப்பட்ட வஸ்திரத்தோடு ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அதே மனுஷனா போயிட்டு நான் கர்த்தரை ஆராதிப்பது கர்த்தர் வெறுக்கிறாரு. நான் அறிக்கை பண்ணணும், ஆண்டவரே இந்த 7 மாதம் போட்டோம், இந்த 8வது மாதத்துல இருந்து எனக்குள்ள ஒரு பரிசுத்த ஜீவியத்தை தாங்க, என்ன எல்லா முற்றிலும் கழுவுங்க, என்ன சுத்திகரிங்க. எல்லாருக்கும் நான் எத்தனையோ முறை சொல்லுகிறேன். அகஸ்டின் ஒரு செயின்ஸை குறித்து, எல்லா பாவிகளுக்கும் ஒரு கடந்த காலம் இருக்குது, எல்லா புனிதர்களுக்கும் ஒரு கடந்த காலம் இருக்கா, எல்லா பாவிகளுக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கிறதா. எத்தனை பேருக்கு புரியுது இந்த காரியம்? அப்படின்னா தெரியுமா? புனிதர்னா யார் தெரியுமா? செயின்ஸ். நான் தான் உத்தமன் சொல்றாங்க பார்த்தீங்களா? இது கோட் சொல்லுது, அவங்களுக்கு ஒரு கடந்த காலம் இருக்குமா. யாருக்கும் தெரியாது. என்ன தெரியாது? அவங்க நல்லவங்களா கெட்ட. இப்போ வந்து என்ன ஆயிட்டாங்க? அவங்க வெள்ளை போட்ட உடனே நல்லவங்களா ஆயிட்டாங்க. அதான் சொல்லப்படுகிறது, எல்லா புனிதர்களுக்கும் கடந்த காலம் இருக்கும், எல்லா பாவிகளுக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு.
இன்னைக்கு நம்ம பாவியை போல உணர்கிற நம்ம தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்யணும். அப்பா என்னை மன்னிங்கப்பா, என்னை சுத்திகரிங்கப்பா. நான் சொல்றேன் பாருங்க, திருவிருந்த மாதத்தை துணிகரமா எடுக்காதீங்க. துணிகரமா நம்ம எடுக்கக்கூடாது, அதை அசுத்தப்படுத்தக்கூடாது. அது எடுக்கும் போது உணரணும், ஆண்டவரே அப்பத்தையும் திராட்சரசையும் எடுக்கும் போது, ஆண்டவரே என் வஸ்திரம் அப்படியே முழுமையா ரத்தாம்பர போல இருக்கிறது, நான் ஏன் இதை கரப்படுத்தணும் ஐயோ அப்படின்னு உணரணும். ஒரு அசுத்தமானதை பாருங்களேன். நான் மறுபடியும் உங்களை குற்றப்படுத்த நினைக்க என்னைய சேர்த்து சொல்றேன். ஒரு இந்து மனுஷருக்கு வேற மதத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய காரியத்தில் அவ்வளோ பரிசுத்தம் இருக்கும். அதிகாலையில் போயிட்டு அதை தேடும் போது அந்த காலையில் என்ன பண்ணுவாங்க, அந்த பச்சை தண்ணியை ஊற்றிப்பாங்க, அந்த ஈர துணியை கட்டிக்கிட்டு அது முன்னாடி போய் நிற்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த பயபக்தி. ஐயோ இந்த காரியத்தை செய்யக்கூடாது. சில பேர் எத்தனையோ பேர் இந்த கவுச்சையை நான் வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டேன் விருதம் அப்படி இருப்பாங்க. ஆனால் கத்தருக்குள்ள வந்த பிறகுதான் நமக்குள்ள என்ன தெரியுமா, துணிகரம். நான் இதை தொடர்ந்து செய்வேன், இதை பண்ணுவேன். என்ன தெரியுமா, ஆண்டவர் மன்னிப்பார் தான் அந்த கிருபை இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கிருபையை நீ போக்கடிக்காத. அந்த என்ன தெரியுமா, லைசன்ஸ் தான் அது. நான் பாவம் செஞ்சா ஆண்டவர் மன்னிப்பார், அந்த லைசன்ஸ் நமக்குள்ள இருக்குது. எப்படி தெரியுமா, நான் வண்டியில் போயினே இருப்பேன், கீழே விழுவேன், ஆனால் விபத்து ஆயிடுச்சுன்னா லைசன்ஸ் போயிட்டு நான் கிளைம் பண்ணுவேன், எனக்கு ஹாஸ்பிட்டலில் எனக்கு பைசா வரும், அதனால நான் கீழே விழுவேன். அந்த கதை தான் இருக்குது. நான் வண்டியில் வேகமாக போவேன், ஏன் எப்போ போகக்கூடாதுப்பா, 100க்கு மேலே போனால் விபத்தாகி மறிச்சிடுவேன். இல்லை எனக்கு அடிப்பட்டா நான் எனக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, அதனால் நான் கிளைம் பண்ணிப்பேன். உங்களுக்கு தெரியாது, சில நாள் தான் கிளைம் பண்ண முடியும். திடீர்னு ஒரு கோரமான விபத்து ஆச்சுன்னா மரணம் வந்துடும். அதே போலதான் பாவத்தோடு நாம் விளையாடி கொண்டே இருந்தால் ஒரு நாள் கர்த்தர் வருவாரு. இல்லைன்னா மரணம் நேரிடும் பொழுது தேவனுக்கு முன்பாக ஒரு நாள் நாம் எல்லாரும் நின்றுதான் ஆக வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் கேட்பாரு. சண்டே ஆனா மாசத்துல ஒரு முறை திருவிருந்து எடுக்கும் போது வேதத்துல பரிசுத்தத்தை குறித்து பாவத்தை குறிச்சும் பலியை குறித்து சொல்றாங்களே, உன்னை சோதிச்சு பார்த்தையா? நான் சின்ன வயசுல நல்ல ஞாபகம் இருக்குது. எரி நரகம் சொல்லிட்டு ஒரு படம் போடுவாங்க. இங்கதான் நம்ம பாரதத்துல போடுவாங்க. அதுல 2 நண்பர்கள் இருப்பான். ஒரு நண்பன் என்ன பண்ணுவான், சொல்லுவான், இந்த பாவத்தை செய்யாதன்னு ஒன்னத்தை சொல்லுவான். நான் அப்படிதான் செய்வேன். எடுத்துப்பா வண்டி ஓட்டினே இருப்பான். வண்டி ஓட்டும் போது பார்த்தா ஆக்சிடென்ட் ஆகிடும். அப்புறம் பார்த்ததான் அவன் கண் விழித்து பார்ப்பான், பார்த்தா நரகத்தில் இருப்பான். அந்த சின்ன வயசுல நான் பார்க்கும்போது பயப்படுவேன். ஒருவேளை திடீர்னு ஒரு மரணம் வரும்போது நம்ம எங்கே இருப்போம்? இன்னைக்கு கூடமே நான் சொல்லுகிறேன் பாருங்களேன், ஒரு போதகனாக இருந்தாலும் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பயம் என்ன தெரியுமா, எந்த சூழ்நிலையும் எதுலேயுமே நான் விழாதபடி கர்த்தர் கொடுத்த இந்த வஸ்திரத்தை வெண்மையாக நான் காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா, இவ்வளோ செய்துட்டு கர்த்தர் வரும்போது கைவிடப்படக்கூடாது. இல்லை மரணம் வரும்போது நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஏன்னா செகண்ட் சான்ஸ் என்பது இல்லையே. அங்கே போயிட்டு இங்கே பாருங்களேன், ஆண்டவர் என்னை மன்னிங்க அண்ணன் கேட்க முடியாது. ஒரே சான்ஸ் தான் ஆண்டவர். அதனால தான் பாருங்க, திருவிருந்து எதுக்கு நம்ம வைத்திருக்க தெரியுமா, இந்த ரீகன்சலேஷன், மறுபடி ஒப்புருவாகிற ஒரு காரியம். தகப்பனுக்கும் பிள்ளைக்கு இருக்க ஒரு தூரமான உறவை இங்க பாருங்க. உங்களுக்கு உங்க பிள்ளைங்களுக்கு சண்டை வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? ஒரு 2வது மனிதத்தை சொல்லி அனுப்புவீங்க, என்ன சாப்பிட்டாரா? என்ன ஒரு கணவன் மனைவி சண்டை வந்து என்ன பண்ற, சாப்பிட்டாரா இல்லையான்னு கேட்கிறோம். இதே போலதான் தகப்பன் நமக்கு அனுப்பின இயேசு கிறிஸ்து ரீகன்சிலேஷன் பர்சன். அது என்ன பண்ண தெரியுமா, ரத்தத்தினால் ஒரு உடன்படிக்கை. இந்த ரத்தத்தினால் உடன்படிக்கை தெரியுமா, நீ தூரமா இருக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியுமா இந்த மந்தைக்குள் நீ மறுபடியும் வா, நீ பரிசுத்தமா நில், வெண்மையாக வந்து நில். அதுக்கு தான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆனால் சொல்லுகிறார், இதோ நீங்கள் யாரும் எதிர்பார்க்காத ராக்காலமானது சீக்கிரமாகவே வருகிறது. எப்படிப்பட்ட ராக்காலம்? வேதத்தை தேடுவோம். இப்ப இன்னைக்கு பாருங்க, தண்ணி பஞ்சம்ன்றோம், தண்ணி இல்லை. இங்க இருந்து அங்க போறோம், இங்க இருந்து அங்க வரோம். கரண்ட்டுக்கு பஞ்சம், எல்லாத்துக்கும் பொருளாதார பஞ்சம், எல்லாம் வருது. இன்னைக்கு என்ன பண்றோம், எதெல்லாம் அற்பமா நினைச்சோம் அதை தேடி இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறோம். இதே போலதான் ஒரு நாள் பாருங்க, வேதத்துக்குரிய பஞ்சம் ஒரு நாள் வரும். ஆவிக்குரிய வசனம் போதிப்பதில் பஞ்சம் வரும். உலகத்துல அன்பு தணிந்து போகும், எல்லாமே வரும். அந்த நேரத்தில் கரைப்பட்டவர்களாக நீங்க இருந்து எப்படி தான் இருப்பீங்க, உலகத்தானோட ஒத்து போகும். இன்னைக்கும் மனுஷங்க அப்படிதான் இருக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா, எல்லாம் நீதியா பரிசுத்தமா வாழும் போது 10 பேர் அங்க போறாங்க பாஸ்டர், நானும் அவங்களுக்கு கூட இப்படியே போயிடுறேன். நான் தனியா இருந்தா என்ன கிண்டல் பண்ணுவாங்கல்ல, தனியா இருந்தா என்ன பேசுவாங்கல்ல, நான் நிற்க விரும்பல. அவங்க தான் கொஞ்சம் செல்வா கூடையவங்க, அவங்களோட நான் நிற்கணும். பரலோகம் இது உன்னை எதிர்பார்க்கல, பரலோகம் உனக்குள்ள அதை எதிர்பார்க்கல. நீ தானியேலை போல தனித்தவனா நிற்கணும். சாத்ராக மேஷாக ஆபேத்நேகோ போல தனியா நிற்கணும். அதுதான் கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்து விலையேற பெற்ற ரத்தத்தின் அவனை கழியும் அடையாளத்துக்கு அது அடையாளமா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் இங்க பாருங்க,
நான் எத்தனை பேர் சொல்லிக்கிறேன், உங்க பிள்ளைகளாக நீங்களா இருக்கட்டும், உலகத்தான் இது செய்யும் போது நீங்க செய்யக்கூடாது, அங்க வைராக்கியமா நிக்கணும். ஆனால் தான் பவுல் சொல்றான், உலக பார்வையில் என்னை பைத்தியமாக எண்ணினாலும் பரவாயில்ல, நான் கிறிஸ்துவுக்காக பைத்தியம் தான். அவர் சொல்லிட்டார், நீ என்ன, இஃப் யூ திங்க் ஐ எம் ஃபுல், எஸ் ஐ எம் ஃபுல். நான் ஒரு பைத்தியம் நீ எண்ணினா நான் பைத்தியம் தான். ஏன் தெரியுமா? கிறிஸ்துவை எனக்கு நான் பின்பற்றணும், தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை நான் சுமப்பதுனால உலக பார்வை நான் பைத்தியக்காரன் தான் நான் இருப்பேன். நான் பேசுவதில் உனக்கு எப்படி இருக்கும்? பொழைக்க தெரியாதவன், உலகத்தோடு சேர தெரியாதவன், அன்பா இருக்க தெரியாதவன், எல்லாத்திலும் மதத்தை கொண்டு வரான், வைராக்கியத்தை கொண்டு வரான். இவன் பாரு வெறி பிடிச்சவன். தானியேல் எப்படிதான் சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் வழிபடுறாங்க, நீ ஏன் வழிபடக்கூடாது? எல்லாரும் இப்படி பண்றாங்க, நீ ஏன் இப்படி பண்ணக்கூடாது? அப்படி அல்ல, ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக தான் என் ஆராதனை. ஜீவனுக்கு முன்பாக நான் பரிசுத்தமா விளங்குவது அதுக்கு எனக்கு நிச்சயமா கொடுக்கப்பட்டது. நேரம் இல்லை, எடுத்தவள் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13, 14 மாத்திரம் வாசிங்க, நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13, 14 இதை மட்டும் வாசித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். நோக்கி எங்கிருந்து வந்தார்கள்? உமக்கே தெரியும் என்றேன். எல்லாம் சத்தமா எல்லாம் சேர்ந்து இந்த பகுதி வாசிக்கலாமா? இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தார்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து அவைகளை வெளுத்தவர்கள். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கடைசியா ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று வரப்போகுது. இதுதான் வெளிப்படுத்த விசேஷம். என்ன தெரியுமா? ஒருத்தர் கேட்கிறார், யோவான் கேட்கிறார், ஒரு தேவதூதன், இவங்களாம் யாரு? வெண்மையா இருக்கிறாங்களா யாரு கேட்கவான்? என்ன சொல்றான்? உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். இந்த உலக வாழ்க்கை உனக்கு உபத்திரம் தான், கிறிஸ்தவ பின்பற்றது உபத்திரம் தான், கிறிஸ்தவ நிமித்தம் நிற்கிறது உபத்திரம் தான். வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், சொந்த பந்தங்கள் முன்பாக, ஊர்ல எல்லாரும் முன்பாக நிற்பது உபத்திரவமான வாழ்க்கை தான். பாவம் எளிதுதான், சீக்கிரம் கரைப்படுகிற வாழ்க்கை தான். ஆனா இதுக்கு முன்பாக நம்ம நிற்க வேண்டிய தேவன் நம்ம விரும்புகிற ஒரு வாழ்க்கை. அவன் கேட்கிறான், இவர்கள் உபத்திரத்தை வந்தவர்கள், எப்படி இவங்க வெண்மையானாங்க? எப்படி இவங்க வெண்மையானாங்கன்னா, ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தில் இங்க பாருங்க, தோய்க்கப்பட்டவர்களாக இவர்கள் வெண்மையானார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க தேவனுக்காக வெட்கப்படாதீங்க. தேவனுக்காக ஆலயத்தில் வந்துட்டு நான் இதெல்லாம் செய்யறேனே, அதை நீங்க அற்பமா எண்ணாதீங்க. ஒரு நாள் மகிமையின் ராஜாவை நம் 24 சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் ஆராதிக்கும் போது எல்லையில்லாத மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு தருவார். அப்ப சொல்லுவீங்க, எவ்வளவு காலம் நான் கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபட்டது, உபத்திரப்பட்டது நல்லது, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் சொல்லுவாங்க. பரிசுத்தமா வாழ்ந்தது என்னப்பா பிரயோஜனம்? வாலிபத்தில் பாவம் செய்யலாம்ல, நீ உலகத்தான போல இந்த பாவம் செய்யலாம்ல, நீ வைராக்கியமா நின்று என்ன சாதிச்ச? ஒன்னு சொல்லுங்க, சாதிக்கல தான். மனுஷ பார்வையில யாரு? பைத்தியக்காரன் தான், நான் சாதிக்காதவன் தான், புலம்பினே இருப்பேன். ஒரு நாள் அங்க வரும், ஒரு நாள் அங்க வரும்போது தேவனுக்கு முன்பாக எல்லையில்லாத மகிழ்ச்சியோடு என் தேவனை மகிமையின் ராஜாவை பார்த்து மணவாளனை சந்திக்கும்படியாக நான் அவரை ஆராதிக்கும் போது, ஒரு பிள்ளை எப்படி காணாத பிள்ளையை காணும் போது எல்லையில்லாத மகிழ்ச்சி வருமோ, அந்த நாளில் அனாதையாக இருந்த நான் என் சொந்த தகப்பனை நான் காண்பேன். ஹல்லேலூயா. நல்லா ஜெபித்துக் கொள்ளுங்க. போன வெள்ளிக்கிழமை நம்ம சபையை சேர்ந்த தனபாக்கியம் அவர்களை போயிட்டு நான் ஜெபிக்க போயிருந்தேன். ரொம்ப போய் ஜெபம் பண்ணிட்டு வாங்க. அவங்க சொன்ன காரியம் தெரியுமா? பா, என்னால் முடியல, அவ்வளோதான், இந்த ஒரு முறை நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், என்னால் முடியல, எனக்கு தெரிஞ்சிருச்சு என்னுடைய வாழ்க்கையின் கடைசி நொடியில் நான் வாழ்ந்து நிற்கிறேன், எனக்கு தெரியுது, சீக்கிரமே ஒன்னே நான் ஜெபம் பண்ணேன், எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. அவ சொன்னாங்க, எனக்கு நல்லா தெரியுது, ஏசப்பா என்னை சீக்கிரமே நான் அழைக்க போறாரு. இது சீக்கிரமாவே இந்த மாதிரி வாழ்க்கை தான் எல்லாருக்கும் வேணும். வலியா இருக்கு கஷ்டப்படாதீங்க, தனிமையா கஷ்டப்படாதீங்க. உங்களுக்கு தெரியணும், சாவை கண்டு பயப்படாத ஒரு இனம் யார் தெரியுமா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். மரணம் வரம் தெரிஞ்சும் நான் இயேசுவை காண போகிறேன். ஏன் தெரியுமா? நான் இந்த நாள் உலகத்தில் பாவம் எனக்கு அறைப்படாதபடி பரிசுத்தமா காத்து கொண்டதுனால கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதம். இங்க பாருங்க, உங்க மரணத்துக்கு பிறகு எல்லாரும் சொல்லணும், இவனோ தேவனுக்கு முன்பாக கரைப்படாதவனாய் வாழ்ந்தான் 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 என்பதை எல்லாரும் அறிக்கை பண்ணணும்.
நீங்க அந்த கண்ணை மூடுவீங்க பாருங்க, இந்த ஃபைனல் மூமெண்ட். உலகத்துல உயிர் போகும்போது, நம்ம ஜீவன் கடந்து போகும்போது கண்ணை மூடுவோம். கண்ணை திறக்கும் போது அப்பா 2 கரங்களோடு அனைத்து நம்மளை முத்தமிட்டு வரமறுக்கும் போது பரலோகமே கரங்களை தட்டி நம்மளை வரவேற்கும். கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனே, உண்மை உத்தம உழைக்கானுடைய எஜமானுடைய சந்தோஷத்து பிரவேசி என்று. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நான் ஏன் கரைப்படாதவனாய் இருக்கணும்? இப்ப ஏன் என் பாவம் ரத்தாம்பரமா இருக்கக்கூடாதுன்னா, அவர் எனக்காக சிலுவையிலே சுமந்தார். கண்களை மூடி ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். கேட்ட வார்த்தையின்படியே திருவிருந்துக்கு நம்ம ஆயத்தமாவோம். கர்த்தருடைய பந்து சேரும்படியாக என் வலது பக்கம் இடது பக்கத்தில் எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு அங்கே இங்கே பேசாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை இந்த கால வேளையில உங்களுக்கு நேரம்